அன்பு கலந்த வணக்கம் வருகிறது அவையோர்களே அமுத காணதளிக்க போகுது ப்ளீஸ் ப்ரோ உங்க செட்டை நான் சொல்ல தேவையில்லை விஜய் பேரான செட்டு என்ன பேசுறது என்னங்க அது ரிங் ரோட்ல ஏறுது தம்பி ஏன் தம்பி மேல உட்கார்ந்திருக்கீங்க நாடத்தை கெடுக்க போறீங்களா ஐவட்ட படம் போட்டாங்கடா என்ன வேணும் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ மைண்ட் தெரியுதா ஹலோ 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 இந்த ஆண்டியன் தரத்தினி முடிச்சாச்சு கூதிமனே ஹலோ ஹலோ எக்கோ வைங்க சூப்பர் சிங்கா இதே மாதிரி இதை கூப்பிட்டா ஜாமி வருமா கருப்பி வருவானா ஐயனார் வருமா இப்போ கூட்டத்தில் வரணும் எத்தனை பேர் வாருவே மிதி கொட்டு ஓட போறேன் இங்க ஆடி இருந்தா அவங்க ஆடி இந்த கடையில விழுந்து அந்த அக்கா விளக்க மாத்தி அடிச்சு இந்த டீ கடை உங்க கடையாதா மேடம் அருமையான டீ வெறும் மண்டவளமா போற ஆளை கொள்ள பாக்குறியோ ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி பேரு போன ஊரு எங்க மதுரை மாவட்டத்துல இந்த சக்கி மங்கலம் சாமிகளை நான் வணங்கி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க புடிமண்ணு எடுத்து புடிச்ச இந்த ஐயனாரு எந்த குதிரடா ஐயனாரு எந்த குதிரடா கரந்தமலை ஐயனாரு ஒத்த குதிரை ஐயனாரு ஊருக்காவலஞ்சாமி என் 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி ரோஜக்கர தங்க முடாய் என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த கூட்டத்தில என் கருப்பை எந்த குதிரைய புடிச்சு வர போற தங்கச்சி கொலவ ஓட்டா அன்னை கச்ச கட்டி ஆடுவேன் என் தீத்தக்கரை ஒன்றாக்கி உனக்கு காளியத்தா மாரியத்தா மடப்புறத்தா ஒரு மாறிய நகல்றியத்தா உனக்கு சாமி வருமா பாட்டை கெடுத்து முட்டியத்தா அவன் தலையில பேன் வைக்க அண்ணன் தான் வணங்கி ஆட்டையிலிருந்து நான் வணங்கி என்ன நினைக்கிறாரு இந்த
மங்கலம் குலங்காக்க வந்த ஐயனாரு நீ ரோஜாக்காரண்டா எலை அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அட சபை வணங்கி ரோஜா மங்கிருச்சா ஆடன கச்சைய எக்கரையா தின்னருச்சாரா கருப்பு நாட்டு மக்கள் வீரத்தாரியன நீ ரோஜாக்கார தங்கமுடா கருப்பு ஓடோடி வரா நீ ரோசக்கார தங்கமுடா ஓடோடி வரா கருப்பு மலையாள நாட்டில என் கருப்பன வச்சு வளர்க்க முடியல மலையாள நாட்டில வாடா மலையாள நாட்டிலே கருப்பன வச்சு வளர்க்க முடியலடா ஓடோடி வரா ஓட்டி விட்ட தண்ணியில மலத்தாட்டு தண்ணியில ஓடோடி வரா இந்த குதிரை போதுமா இந்த குதிரை உனக்கு போதுமா இன்னும் குடிச்ச குதிரை முடிச்சு வர போறியா ஏன்னா இந்த குதிரை போதுமா ஓடோடி வரா என்னது வயசாகி போச்சாடா சக்கி மகன் ஐயனாரே வயசாகி போச்சா என் பாட்டை சொன்ன சொல்ல மாறிட்டியா என் ஐயனாரு என் திரி வயசாகி போச்சாடா சக்கி மங்கல ஐயனாரு உனக்கு வயசாகி போச்சாடா ஓடி வரா மேல மடக்கம்மா ஏ பாண்டி ஏ பாண்டி முனியே பாண்டி முனியே மேல மடகம்மாயா மேல மடக்கம்மா ஏ பாண்டி முனியே தவறு நீச்சல் போட்டியா பாண்டி முனியே மேல மடகம்மாயா பாண்டி முனி உனக்கு நித்தம் ஒரு நீச்சல் கொட்டிய பாண்டி முனி கலங்கடி தான் படுங்க பாண்டி முனியே இந்த கலங்கி வேணாம் கழுகடி தான் படுக்க இந்த கலங்கு வேணாம் இடம் மாறி உட்கார்ந்த இடமாதி இந்த கழுகி வேணா முன்னே இடமாறி உட்காந்தையே தங்கிருக்க கருப்பாயுடனே பாண்டி முன்னே தங்கியிருக்க கருப்பாயுரணி பாண்டி முனி ஒரு ஜவல் சண்டை பாண்டி முனியே உனக்கு நித்தம் ஒரு செவல் செஞ்ச பாண்டி முனியே சுட்டு வர அடிக்குதுடா சக்கி மக்களத்துல சாராய குடி போதைக்கு சொந்தக்கார பாண்டி வர அடிக்கிறடா உனக்கு சாராய குடி போதைக்கு சொந்தக்காரே பாண்டி முனி ஓடி வரா அஞ்சு சட மறைச்சி வர அழகு சட தோரண இட அழகு சட தோரண இட அத்தி சட பரசி வர அழகு சட தோரணை இட அழகு சட தோரணை இட கிடாக்கரி ரத்தங்க பேம் பாண்டி முனி கிடாக்கரி ரத்தங்க பேம் பாண்டி முனி அவன் வந்தாக்கா விட மாட்டேன் நொண்டி முனி அவன் வந்தாக்க விட மாட்டான் நொண்டி முனி பாண்டி ஓடி வரா ஒத்த கால ஜப்பானியா சோரையா ஒத்த காடு ஜப்பானியே ஒத்த கால ஜப்பானியா ஒரு கால நன்றி அடைய சோனையா உனைய மதுரை மாவட்டத்துல ரொம்ப நாளா காணாமையா சோனையா ஒத்த காடு ஜப்பானியே ஒரு காலு நொண்டி அடா ஒரு காலு நொண்டி அடா அதுமைக்கு கலட்டு போய் ஐயா ஜாமி ஆடுமைக்கு கலட்டு பைய ஏன் சாமி அவன் காலத்து வருவானே நொண்டி சாமி அவன் கலட்டு வருவானே நொண்டி சாமி கண்டிஜரி கம்மாயா கலங்கு நல்லா வடுக்கையடா கள்ளிச்சேரி கம்மாயா கல்லுங்க நல்ல படுக்கையடா நாலு மட பாஜா நான் முடியாண்டி முடியாண்டி நாலு மட பாஜா நான் முடியாண்டி நீ எந்த மடல குளிக்க போற முடியாண்டி ஓடி வரா பாண்டி முனி ஆளு இறவி தருவாட்டா பாண்டி ஆளு இறவி
சாமி. இதுல ஜலிச்சு எடுத்த 4 பேர் தான் உண்மையான ஜாமியா இருப்பேன். சாமி வர்றது நல்லது. சாமி வரணும். சாமிக்காகத்தே அந்த நாடகம். அதுலயும் வர வர ஜாமி அழைக்கிறது எனக்கு பயந்து கிடக்கு. தின்னு ஓடி அன்னைக்கு ஒருத்தன் என் பேண்ட் தூக்கிட்டு போயிட்டேன். அவன் டெய்லர் ஜாமி தைக்கிறது. விழா கமிட்டி வாங்க. ப்ரோ 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 பேசும்போது அவுட்ரு போகுது ப்ரோ. எக்கோ குறைச்சி இன்னர் வைங்க நல்லா. ஓகே ப்ரோ. விஜய் ப்ரோ. சக்கிமங்கலம் பெரியவங்கம் எடைக்கு வாங்க. உன்னாட கொத்துறதுக்கு மேல வாங்க. இது கூட நீர்மலை அடியா அடிக்கிறாங்க. இந்த நாடகத்தினுடைய உபயதாரர்கள், தொழில் அதிபர்கள், ஆண்டார கொட்டாரத்தில் வதிக்கக்கூடிய அன்பு சத்தப்பா PS பன்னீர்செல்வம் மற்றும் எனது அன்பு அண்ணன் P கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை பொன்னாடை அவங்களுக்கு போடுங்க. எனக்காப்பா எனக்கு எதுக்கு? அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் MKR அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். நீ ஒட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி. PS பன்னீர்செல்வம் P கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த சக்கிமங்கலம் கிராமத்தார் சார்பாக இந்த பொன்னாடை போட்டு கௌரவப்பட்டார். ஆறுமணி தொகுந்தோக்க அன்பு தம்பி பக்கனா கொண்டு மண்ணில் மைந்தர் கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். தம்பி மருது அவர்களுக்கு முன்னாடி வந்து கௌரவப்படுத்துகிறார்கள். பல வாத்தியை சென்று கொண்டிருக்கின்ற எடுத்து வந்தவங்க தெரியாமல் அடி பிச்சு ஒத்தமட்டு வண்டி மாதிரி அன்பு தம்பி மணிவேல் அவர்களுக்கு முன்னாடி வந்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே நாங்கள் கொண்டிருக்கும் அன்புக்குரிய கருவாட்டு முன்னை அகரம் ஆர்மோ அவர்களுக்கு முன்னாடி வந்து கௌரவப்படுத்துகிறார். யாரு முகத்துல முழிச்சோன்னா நக்குன மாதிரி இருக்கு நாடா. பேரன்பு கொண்டு அவ்வளவுதான். அப்பு மைசெட்டு போடுங்க. ஒளிவொலி அமைப்பு விஜய். ஓனர் வாப்பா. ஓனர் எங்க? ஓனர் சின்னாளா இருக்கேன் அடி பத்துருவானே. வாப்பா வாப்பா வாப்பா. ஓ என் தம்பிகள் நினைவு பரிசு கொடுக்க வராங்க. அப்போ விஜய் ஊராட்சி மன்ற தலைவர் எங்க அண்ணன். ஊராட்சி மன்ற தலைவரை பற்றி நான் காரிச்சேரியிலிருந்து எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிந்து கொண்டேன். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனிதர் எங்கள் அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர். எங்கள் அண்ணன் இளவரசன். அடுத்த வருஷம் நீ பிரசிடண்டாக வரணும். எனக்கு சிமுண்டு முடை இருந்தால் கொடு. அன்பாளையத்தில் பூசை. சரி. எங்கள் அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக இளவரச அண்ணன் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சால் அது தீர்ந்து விடும். என் அன்பாலயம் இந்த உலகம் உள்ளவரை எங்கள் அண்ணன் இளவரச அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்த அந்த நினைவு பரிசு அன்பாலயத்தில் உள்ள இல்லத்திலே ஆணையிலே தொங்கிக் கொண்டே இருக்கும். அன்பாலயத்துக்கு ஏழை வாழைக்கு அரிசி கொடுங்கண்ணே போதும். ரேசரிசி பழைய தோடு மூக்குத்தி இந்த மாதிரி புதுப்பிச்சு தருவா. எங்கள் அண்ணன் சிரிச்ச முகத்துக்கு அது 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். தொடர்ந்து அடுத்த வருஷம் நீ பிரசிடண்ட் கிடையாது, நீ தான் அமைச்சர். இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற விஜய் சவுண்ட் சர்வீஸ். உண்மையிலே காரச்சேரி என் தம்பிகள் சார்பாக நினைவு பரிசு. நன்றி நன்றி. அன்பாலயத்திலே வைப்பதற்கு இடமில்லாட்டாலும் பாண்டி கோயில் பாலத்திலேயாவது தொங்க விடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்வேன். வேற வழி இல்லை.
கிட்டத்தட்ட ஒரு 300 ஓட்டா தொங்குது இப்பயே. ரூம் பாய் பாப்பா மண்டி ஓடுப்பா. மலர் மாலை அணிவித்து முன்னாடி போத்து கௌரவப்படுத்திய சக்கிமங்கலம் புண்ணிய மண்ணுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன். இந்த கோமால் பக்கத்து ஊரில் நாடகம் ஆடி இருக்கேன். இந்த மண்ணுக்கு இப்பத்தான் வந்திருக்கேன். இப்பத்தான் தெரியுது 21 வருஷமா அந்த புண்ணிய பூமிக்கு ஏண்டா வல்லை என்பதற்காக. குறிப்பாக ஆண்கள் கூட ஒரு போட்டோவுக்கு சரியானு கேட்டா என் கிடைக்க கண்டாலுமேன்னு வச்சுட்டு போவாங்க. என் தம்பிகள், எங்க அக்கா தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான். இந்த சத்தத்துக்கு தானே புழக்க அடி வாங்குற புருஷங்கிட்ட. என்ன சத்தம் பத்தே நல்ல ஊருண்டே கிளச்சி விடுவேன். எது எப்படி இருந்தாலும் பிறந்த ஊரும் பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற. நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள். அதான் உண்மை. இந்த மைசெட் சரி பண்றதுக்குள்ள 2 நாள் ஆயிரும். இயந்திரம் இப்படி ஆளுகளை வேலைக்கு வைக்காதியாப்பா. நல்ல உடம்ப தேர்த்து ஒரு அடி அடிக்கிறார். அப்படி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தம்பிகளுக்கு நன்றி. எப்படி அன்பு வந்தேன், அன்பு போறோம். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாடகம் வள்ளிதர்ம நாடகம் இடியப்பம். கொஞ்சம் இருங்க தம்பி, சிலிண்டர் ஆஃப் பண்ணுங்க. சொல்லும் போது புளிங்க. என் தம்பிகள்கிட்ட மட்டும் மேடையில் எதுவும் சொல்ல முடியாது. சொன்னோம்னா கொண்டு போய் இன்ஸ்டாவில் ஓட்டு அள்ளி விட்டுருவாங்க. நான் சொன்னதே போகிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓம் சத்திய சொன்னேன். அடுத்து எனக்கு ஒரு ஆள் ஃபோன் அடித்தார் பாவம், அந்த ஓம் சத்திய தலைவரான். ஃபோன் அடிச்சுட்டு எம்கேஆர் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றார். ஐயா நான் ஒன்றும் பேசலை, யாரையுமே குத்தாட்டம் போடக்கூடாதுந்தே நான் சொன்னேன்டேன். இப்போ எந்த பொம்பளையும் மாலை ஓட்டு வர மாட்டேங்குது. சொல்லாத புரிஜையும் பூரா அடித்து அடித்து வீட்டுக்குள்ளே படுக்க போடுறாங்கன்றது. நான் இந்து தான், நாங்கள் பரம்பரை கோடாங்க. நாங்கள் இல்லைன்னா சாமியெல்லாம் அப்படி வராது, எல்லாரும் கூப்பிட முடியாது. அதுக்காகவே மக்கள் நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தான் நான் சாமியெல்லாம் கூப்பிடுவது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஏன் மேடைக்கு எம்கேஆர் சாமியை கூப்பிட்றாரு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த சாமியை தவிர உனக்கு வேறு வேலை தெரியாதடா அப்படின்னு. அது கிடையாது. கிராமமே இன்றைய காலத்தில் போறாம. சக்கிமங்கலம் கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா பக்கத்தூர் கிராமம் நினைப்பாங்க. இவங்க எப்படி ஒரு வசதியாக வாய்ப்பாக நல்லா இருக்காங்களே, என்னடா காரணம்? அங்கே இருக்க சாமி தான் காரணம். அப்போ சாமியை கட்டிவிட்டா இவங்க ஊரம் வலிக்கு வந்துடுவாங்கன்னு உண்டு. அதைத்தான் உடைச்சேன். இது சாம்பிள் தான் மேடம். இப்போ சாமி ஆடினது சாம்பிள் தான். மெயின் பிக்சரு அவ்வளோதான், ஒரு 1/2 ஹவரில் காமிப்பேன். அப்போத்தான் நீ நினைப்ப இவ பக்கத்தில் சக்காலத்தி உட்காந்தா மங்குன்னு தவறாலே. ஆத்தாடி காயத்ரி பக்கத்தில் உட்காந்து சேலையை உறிஞ்சுக்கிட்டுல ஆடுவா. தடி பிடிக்காட்டன் நம்மளை மசத்தை பிடிங்கிறாளுங்களேன்னு. அடுத்த சாமி ஆட்டத்தில் நீ கடையை அடைக்கலைன்னா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். அப்படியே ஆடிக்கிட்டே முறுக்கெல்லாம் தூக்கிட்டு போயிடணுமா. நல்லது செய்ய நாட்டில் ஆள் இல்லை. எங்கள் அண்ணன் இளவரசன் இங்கே ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு. எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் நல்லது செஞ்சாலும் அடுத்த வருஷம் ஓட்டுக்கு நீ காசை கொடுத்தாத்தான் ஓட்டு. அதே உண்மை. அதனால நல்லவர்களை மட்டும் விட்டுறாதீங்க அன்பு உறவுகளை. அப்படித்தான் ஒரு கருணனை இழந்தது இந்த தமிழ்நாடு. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை. அவர் அரசியல்வாதிக்கு அப்பாற்பட்டவர், நல்ல மனிதர். நிறைய ஏழைவாளைக்கு உதவி செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் நான் கர்ணனா பாதம் தொட்டு வணங்குறேன். அதே பெரிய விஷயம். இன்னைக்கு யார் உதவி செய்கிறா? எடுத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டினா பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி சேரை போட்டுக்கிட்டே சீரட் அடிச்சுக்கிட்டே பார்ப்பேன். ஓ உங்கத்தா காங்கிரட் போடுறியா? காங்கிரட் போடுறேங்கத்தா அப்படியா? ஓ சென்ட்ரி கம்பி வர இறக்குறியா? உடனே போன அடிப்பேன். எங்கே செய்வனை வச்சா சட்டக்குன்னு கட்டணம் நிற்க முடிவேன். அவன் 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுவேன், அவன் 17 லட்ச ரூபாய்க்கு செய்வனை வைப்பேன். செய்வனை பழிக்காமல் இவனுக்கு வெதர் வீங்கிறான். இது ஒரு காமெடின்னு சிரிக்கிறிய. அப்போ இந்த ஊரில் நிறைய செய்வனை உண்டா ப்ரோ? இல்லை காசு இல்லை, சிரிப்பு அதிகமாக இருக்காதே. சிரிக்கணும். செய்வனை என்றால் என்னன்னு தெரியாமல் சில பேர் லூஜா தர்ற. செய்த வினை உங்களை பாதிக்கும். இதில் அதிகமாக சாமிகளை கூப்பிட்டு இது பண்ணுறது பொம்பளை தான் மேடம். உங்கள் வாகையை கொஞ்சம் கட்டுங்க மேடம் ப்ளீஸ். ஒரு தண்ணி குடிக்கிறது அதில் சண்டைக்கு போய் 16 சாமியை கூப்பிட்றேன். இந்த மடப்புறத்தை அவளுக்கு கண்டு இருந்துச்சுன்னா அவள் குடத்தை கேட்கட்டும். ஆமாம் ஆத்தா ஊக்க வச்சு ஓட்டை போட்டு போகும். யார் வேண்டா? அதே மாதிரி குலசாமியை வேண்டணும். இன்னைக்கு எத்தனை சாமிக்கு வேணால் நீங்கள் மாலையை போடலாம்.
நேர்த்திக்கடன் போடலாம். ஆனால் பாட்டிங்க நமக்காக கண்டு வணங்கின அந்த குலசாமியை மட்டும் மறக்கூடாது. குலசாமி இடியை பற்றி மறக்கூடாது. அவனை இங்கே இழுத்துட்டு வாடா, அவனை அரடா, எங்க ஒளிரேன் பாரு. என் தம்பிகளெல்லாம் படிக்கணும். கப்ளிங் கோர்ஸ் இதை கொண்டு போய் பரீட்சையில் எழுது, புழு புழுன்னு பாஜாவ. கப்ளிங் கோர்ஸ்னு ஒன்று நான் சொல்லிவிட்டேன், அதே வேலையாத்துறேன். இந்த இரவு நேரத்திலையும் நமக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நாட்டுக்காக பாதுகாத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை எம்கேஆர் தலைவணங்குறேன். உண்மையான அதிகாரி இவர், அவ்வளோ பெருசாக இருக்கார். காவல்துறை அதிகாரிக்கு தான் தெரியும் அந்த பணியினுடைய கஷ்டம். ஐயா துப்பாக்கி இருக்காயா, என்னைய சுடுங்களேன், தாகியா செத்துரு. எத்தனை பேர் உள்ள வந்துக்கிட்டு ஒவ்வொருத்தையும் போட்டோ எடுக்கிறேன். தம்பி வாயில் வச்சிருக்கேன் 2 கிலோ போயலை. பக்கத்தில் வந்து அதில் சொல்கிறேன், அண்ணே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறவா, சரின்ட்டேன். கலை வெட்டிதான் ஏத்தா புரிச்செல்லாம் போயலை ஓட்ட எப்படித்தான் முத்தம் கொடுக்க விடுறிய? சி சிறுநாய் பீவோட வர்றேன், அப்படியே வீசும். அதில் ஒருத்தன் முதல்ல உள்ள போகும்போது ஒருத்தன் பூஜா கல்யாணம் பண்ணவேன், கை நடுங்கிருக்கு, போயலையை வச்சுட்டு போயிருக்கேன். சுறுசுறுன்னு இருக்கும்னு போய் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். 108 வந்துருச்சு. உன்னோட அம்மா அப்பா மாடுகள்லாம் ஏற்றிட்டு போயிட்டேன். எதுக்கு வாவோட? காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. தாய்மணி கொடி தாய்மணி கொடி சொல்லுது சொல்லுது இந்திய தேசபதி காந்தி மகன் தேசப்பற்று எனக்கு உண்டு. காவல்துறை ஹலோ ஹலோ மைசெட்டு அதை வச்சு தான் நாடகமே தவிர நாடகத்தை வச்சு மைசெட்டு கிடையாது. இல்லை ப்ரோ, உன் மூத்திரத்தை கூட குடிக்கிறேன், பேஞ்சு கொண்டு வரக்கூடாது. பேச்சுக்கு சொன்னேன், மிஷின் போஞ்சிடும். இந்த இங்கிட்டு இருக்க ஆளுகளை என்னப்பா மாடு பிடிக்க வந்த ஆளுங்களா? ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன், நாடக நடிகர் பெட்டக்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிருவியா? இங்கிட்டு வரணும், முன்னாடி வரணும். இந்த உலகத்திலே பசியை போக்கி எந்த ஒரு கஷ்டத்தையும் வெளியே சொல்லாமல் கண்கலங்கி நித்த நித்தம் வாடக்கூடிய ஒரு சீமை யாருன்னா பெத்த தாயும் தாரமும். அவங்க முந்திக்கிறாங்க, அவங்க கை தட்டுறாங்க. ஆனால் திருப்பி தோசையை பிரட்டுவேன்னு உனக்கு தெரியலையே. உங்களை எடுத்துட்டே ஆம்பளை பூரா சீரழிஞ்சுதுறேன், பூரா லவ்வுக்கு நாயாத்துறேன். பொம்பளை கிடைக்கலை, கருப்பை போய் கட்டை போயெல்லாம் திணிச்சுட்டு அடிக்கிறேன். இந்தா அதில் பிறந்தவன் தானே வே இப்படியே எருத்தடிச்சது மாதிரியா இருக்கும். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை கொண்டு வாழுங்க. 2 மட்டும் இல்லைன்னா நீங்க தான் உலகத்துல புனிதமான மனிதர். 1 கரை இருக்கக்கூடாது, 2வது உடம்புல நோய் இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. 3 வட்டிக்கு தராங்க, 4 வட்டிக்கு தராங்க, நீ வாங்கி வச்சேன்னா அவன் உன் வீட்டுக்கு முன்னாடி குடிசை போட்டு வசூல் பண்ணுவேன். லோனாப்பா லோனு இந்த வார அதுல போனாங்க. எதுக்கு அது பேர் லோன்னு வச்சாங்க? ஏன் வாத்தியாரு அதுக்கு பேர் லோன். ஒரு சாங் பாடுவோம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
இருக்காரு பேய்கருமா அவர்தான் அப்துல் கலாம். ஏ அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஏவின் மீது கனையே பின்னா தமிழக மண் மீது புகழ் துவினா இதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்கருமா அப்படி ஒரு மனிதரை இந்த தமிழ்நாடு எப்ப பார்க்க போகுது? பார்க்க முடியாது. எதுவுமே வேணாம், சொத்து வேணாம், ஜொக வேணாம், மனைவி வேணாம், எது வேணாம், நாட்டுக்காக சாதிக்க வேண்டும் என்று உலக நாட்டுக்கு பயன்காட்டி தமிழ்நாட்டுக்கு பேர் சேர்த்த ஒரு மாமனிதர் யாரு என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க சின்ன பையன் அப்துல் கலாம் கேளு தெரியாது, தோனியை கேளு இறங்கி பொழப்பா இருக்கும். ஆமா தோனி தானே சாதிச்சாரு. வெள்ளை கலர்ல என்னதான் இருக்கான் முட்டையா இங்க வந்து முட்டை வாங்க யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு சித்தப்பா வரலையா? அப்துல் கலாம் ஐயா போல் படித்து என் தம்பிகள் எல்லாம் பெரியார வரணும் தம்பி. இந்த சக்கிமங்கலத்தை 60 வருஷம் வரும்போது நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கணும். வீதி எங்க வாங்க முழிக்கிறேன் அக்குற நான் சொல்றது மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டொங்காஸ் என்றால் என்ன, கப்ளிங் என்றால் என்ன, வாபோடு என்றால் பல்லாங்குழி. பல்லாங்குழிலாம் மும்பையால ஆடுறீங்களா? எங்க ஆடுற ஒரு ஒம்பளையும் கைது கொள்ளைய தாயக்கட்டை நீ உடுத்திட்டாலும் விருத்தம் புலந்து தள்ளி அதுலயும் விருத்தம் போடும் போது பொம்பளையால பூரா ஏத்த அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க. என்ன வார்த்தை? எங்க ஊர்ல எல்லாம் 100 நாள் வேலை ஆகும் போது புளிய மரத்துல உட்காந்துட்டு பொம்பளையால தாயம் போடும். அடி குச்சிக்காரி ஒரு 2 அடுத்த பொம்பளை அடி தேவடியா ஒரு 3 தாய கட்ட மொத்தம் உனக்கு தேவடியா எப்படி? சரி இது அந்த அளவுக்கு நம்ம ஆம்பளையால அத்துருவேன் மாடம் மாட சோக்கர்னு இழுத்தேன். சோக்கர் இல்ல சட்டியே வந்துருச்சு கூட வந்தவனே அதை அடிச்சிருச்சு அப்படின்னு கரு கொடுத்த முடியும் அடிச்சு அரைச்சு அதுல பிறந்தவன் தான் கொஞ்சம் வாலியும் ப்ரோ. கல்யாணம் பண்ணும் போது இருக்கக்கூடிய இன்பம் எல்லாம் எங்க அக்கா தங்கச்சிட்ட கேட்கிறேன், அத்தா இப்ப அதே பாசத்தோட இருக்காரத்தா? அது நினைக்குது என்னத்த இருந்தேன் இத்தனத்தை என்னை பார்த்தாலே வெறுகு மாதிரி புடுங்குனேன். ஏன்னா அன்னைக்கு கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஒரு வாரம் பார்த்தா மாப்பிள்ள அள்ளிருவேன். இந்த பிள்ளைய நிபுற விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். அது தோசைக்கு மாவு ஊத்திக்கிட்டு இருக்கு, இது பின்னாடி முதுகுல மாவு ஊத்துவேன். அப்படியே தடவை சுனித்தா அது உடனே மாமா ஏய் மாமா இடியட் அங்கிட்டு போடா இவன் நான் பக்கத்துல நிற்பேன். சிலிண்டர் அடுப்புலாம் பத்த வைப்பேன். தழுறா சுனித்தா அது உடனே மாமா ஆமா துணி துவச்சுக்கிட்டு இருக்கேன். அது உங்ககிட்ட உட்காந்துட்டு சோப்பு போடுவேன். அது சொல்ல மாமா பாக்குறவங்க அசிங்கம் நினைப்பாங்க போடி பாம்பாடெல்லாம் துவைப்பேன், சட்டி எல்லாம் துவைப்பேன். இதுவே 1 மாசம் ஆச்சுன்னா 2 பேரும் சட்டி இழிஞ்சு படுத்து கிடப்பாங்க. வெறு மாதிரி கட்டிச்சு கம்பு கூட்டலாம் விழுந்து மாப்பிள்ள வார்த்தமா மூஞ்சிச்சுனா வீக்கிய என்ன மச்சா பொருளிக்கிய உங்க தங்கச்சி தோசை கட்டிட்டாங்க. அப்பெல்லாம் மண்பானம் தான். மண்பானை ஒரே ஒரு ரெங்குப்பட்டி. அந்த ரெங்குப்பட்டி சாவியை தொலைச்சிரு எங்க அப்பத்தாலாம் மண்ணெண்ணையை போட்டுக்கிட்டு எங்க ஐயா சுத்தியில வச்சு அடிச்சுட்டு இருப்பாரு. தொலைச்சு விட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா சீர் வருஷம் அள்ளிடுவாங்க. பிரச்சயாசி இப்பத்தான் சூத்தரிக்க விழுந்து நாளத்துக்கு எடுக்க போறாங்க. எங்க வடுத்துக்கிட்டு ஏன் போடுற வேப்பையனே அனவுண்டா தகத்து மாடியில இருந்து தண்ணி குடிச்சு குடிச்சு நாடகத்தை கருத்து கூடாது. பூரா பேருக்கு காலையில போண்டா வாங்கிட்டாங்க.
மண்ணு அள்ளிடும். அதுலயே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் அப்பெல்லாம் கட் அவுட்ல பார்ப்பேன் நான். பழைய காலத்துல கட் அவுட்லாம் கிடையாது. சோத்தை தடவை ஒரு போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் தான் பார்த்துட்டு போயிடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பரவாயில்ல, சுப்பையா மகனா காளீஸ்வரி மகளா, சரிப்பா. இப்ப பாக்குறேன் பொண்ணு மேல ஏறி மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருக்காங்க. திடீர்னு பாக்குறேன் பொண்ணு மாப்பிள்ளை கவட்டுக்குள்ளே திருச்சி. என்ன காலம்? அப்ப எல்லாம் புனிதமானது. குழந்தை செல்வம். என்னங்க வீடியோ எடுக்கிறீங்க? நான் ஆச்சராயிடுறேன் கூட்டத்துக்கா. நான் கூட என்னை கொண்டு ரைடுங்க. ஆனா இப்ப ஐயா இதான் உண்மை. 2 பேரும் ஒன்னே நாளைக்கு வெட்டி போடுவோம்டா. டேய் மொத்தா பாண்டி வருவாடா. அப்ப மட்டும் ஒரு செல்லடு. நாங்க இல்லைங்கய்யா, பாண்டி வருவா, உனக்கு விளையாட்டு தரேன், டீ வாங்கி தரேன், டெம்பிள் சீட்ல போண்டா வாங்கி தருவேன். செல்ல எடுத்தாலே மாட்டீங்க. ஆமா, யாருப்பா அப்படி சிரிக்கிறது? அதுலயே கல்யாணமா இருந்தா சைவமா இருந்தா சலுப்ப மொய் எழுதுவேன். என்ன சாப்பாடு? சைவம். சைவமா 201 எழுதிக்கங்க, சுப்பையா மாடசாமி. இதுவே கறின்னு வை, 1000 ரூபாய் எழுதிட்டு அந்த கறிய திண்டு அவன் தான் கல்யாணத்தை கெடுப்பேன். திண்டு எலும்பு உரியாம போய் மாப்பிள்ளை கெடுப்பேன். என்ன எலும்புது உரியுதே, சப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு உறிஞ்சிருக்கேன். அவனே வந்துட்டேன் மாப்பிள்ளையே உறிஞ்சு. ஏய் கல்யாணம் அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணது செலவு மிச்சம்பா. 2 தட்டி வேப்படியை பேசிக்கிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்துருப்பாங்க. ஊர் 50,000 வருவாரு, தாலி எடுத்து கொடுப்பாரு. ஏய் கருச்சாமி கட்டுறா. சரிங்கய்யா. கட்டினவனே ஒரு தலானி ஒரு பாய கொடுங்கடா, சீமக்கொல்ல போய் பணங்கடா அப்படின்னு சீமக்கொல்ல படுத்து வேறு கட்டினா புரிஞ்சு வருவாங்க. சீமக்கொல்ல படுத்து வீட்டுக்கு வருவாங்க. 2 வில்லை திட்டுவேன், பொய்யா பொய்யா பொய்யா. அந்த அளவுக்கு அடி பித்துருவேன். சீமக்கரை அடிப்பு கொண்டுருவேன். அந்த காலத்து கிழவங்க எல்லாம் பார்த்தா சீமக்கரை ஒடிகிற சவுண்ட் கேட்டுச்சுன்னா அப்பத்தாவ கொள்றேன்னு அர்த்தம். சீமக்கருவ சட்ட சடன்னு பார்த்தா கிளவி சேலர்கள் எல்லாம் அவனை விளக்க மாட்டான், அடிச்சு. இப்ப கதையை கேளு. ஒரு வயதான ஒரு பாவம், அவரு சீமக்கருவ தூர பிடிச்சிட்டு வெளியே இருந்திருக்காரு. அவருக்கு எழுத்தாப்புல முள்ளு மரபுல ஒருத்தர் காதலிக்கு வீடியோ கால் பேசிட்டே இருந்திருக்கேன். ஏய் கவிதா முத்தங்குரி, இந்த பெரியவர் பார்த்தாரு, பண்ணி வந்துருச்சோம். விடிய வெளியே இருக்காம வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, நம்ம நாட்டுல பண்ணிக்கலத பெருங்கலதை பார்த்தாமே. இப்ப நச்சுன்னு வந்தா கிளம்பிடுச்சாத்தா, சொட்டு மத்த விட்டோத்தா. அதான் நல்ல பிள்ளை. இப்ப பிள்ளைய பூரா பாருங்க கரிச்சாங்குருவி மாதிரி. அதெல்லாம் எப்படியும் ஒரு 300 கிராம். ஏன்னா பிள்ளைகளுக்கு எந்த பொம்பளையும் சோறு ஊட்டுறது இல்லை. அப்படியே இட்லியை பிணைஞ்சு கறி குழம்பு ஊத்தி பிணைஞ்சுக்கிட்டு நிலாவை பாரு, அந்த உங்க அப்பையும் பூச்சாட்டியை பாரு, அது உடனே அப்படின்னு இவங்க திண்டு விட்டு குசிக்கிட்டு போயிடும். மூஞ்சில அப்பயும் மூக்க சிந்தி நக்கிட்டு. ஆனால் குழந்தை மட்டும் கிடையாது, குடும்பத்தினுடைய அத்தனை பாரத்தையும் சுமந்து மது அடிச்சாத்தான் நிம்மதி என்று வாழக்கூடிய ஆண் வர்க்கங்கள் எத்தனை பேர். இப்ப தகுதினது வந்து சரக்கு வேற கருத்து மசர்கள்லாம் கிடையாது. எங்க அண்ணன் தம்பிங்க தான் நல்லா இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லு? இந்த பிறவில எனக்கு உறவுகள்னு சொல்ல எங்க அண்ணன் தம்பியில தவிர யாருமே கிடையாது. இல்லைன்னா எம்கேஆர் அனாதை ஆயிடுவேன். இன்னைக்கு இத்தனை சொந்த பந்தம் இருக்கிறதுனால உள்ளூர் எங்க அக்கா தங்கச்சியை வந்து அவன் சொந்தக்காரைய வந்துட்டேன்னு நீங்க உட்காந்துருவேன். ஆனா வெளியூர்ல இருந்து என் சொந்த பந்தம் எங்க அண்ணன் எல்லாம் தம்பி எல்லாம் வர்றதுதான் நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து. இப்ப ஊடருக்கு என் தம்பிக்கு அண்ணனுக்கு என்ன பிரச்சனைனா ஒண்ணுக்கு நெருக்குன்னு எந்திரிக்க முடியாது. அதுதான் சொல்றேன், அடுத்த வருஷம் வரும்போது வேலையே பேம்பஸ் வாங்கி கொடுத்தோம். அதுல நடந்து என்னப்பா, ஏய் நீங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு பயலு உரம் போய் என்ன பண்றீங்கன்னா, நாளையில இருந்து டீச்சர் வந்தாங்கன்னா வணக்கம் டீச்சர், வீட்டு பாடம் எழுதித்தாருங்கள் டீச்சர். எவன் சொல்றேன் டீச்சருக்கு மார்க் போறேன் உட்காந்து. இந்த டீச்சர் அழுதல சிமெண்ட் 110. அது ஏன் ஆளுன்றேன், 7வது படிக்கிறேன். ஏன் இப்ப மாறிக்கிச்சு அப்படின்னா டீச்சரும் ஒரு சில கழுதியை பண்றது தப்பு தப்பா. சமீபத்துல பேப்பர் பார்க்கிறேன், 12 படிக்கிற பயலை வச்சு டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு. என்ன அடினே? வீட்டு பாடம் எழுதியா தம்பி நீங்க எந்திரிச்சு போங்களேன், ஒரு
ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தவறு எந்த இடத்துல உன்னை பிடிச்சாட்டு இனிமேல் நாங்க நினைத்தேன்னா நான் நல்ல மனுஷன் கிடையாது. எக்கோவையும் சாமி பாடுவோம். ஆண்டவரோட செல்வத்தை பார்க்கானா அது வேணும் எனக்கு முக்கியமா. அதுதானே காசு தரணும். ஹலோ 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 ஆடு வச்சிருந்தேன் ஜனை கத்துற மாதிரி பசியா மாடு வச்சிருந்தேன் 1500 செம்பொறி ஆடுகள் வைத்திருந்தேன். அதன் மேற்கே சம்பளத்து 5 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். சரி ஆடு திடீர்னு சீக்கு வந்து செத்து போச்சுன்னா காசெல்லாம் போயிரும். ஆண்டார ஹோட்டலத்துல இருந்து சக்தி மங்கல வர்ற பாதையில சென்று 15 லட்சம் வரைக்கும் போகுது. ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வெள்ளக்கல்ல ஊண்டி பென்சிங் பண்ணி வச்சிருந்தேன். இளவட்ட பயில செக்யூரிட்டியா போட்டு லவ்வர் நகை ஏற்கிறாங்க. நம்ம இடத்தை அவன் பேர்ல மாத்தி வித்துருக்காங்க. ஒரு 95 வயசு கிழவனை போட்டு வயறு கட்டில ஒன்று படுக்க போட்டு அவருக்கு 6500 சம்பளம் கொடுத்து வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட் பத்திரம் போட முடியலன்னா பிளாட் லாக் ஆயிருந்தாங்க. பெரியார்ல ஒரு ரூம்ப போட்டு கம்ப்யூட்டருக்கு 2 லேடிஸ போட்டு 100க்கு 10 ரூபா வட்டி ஒரு 7 வேற வசூல் பண்ண வச்சிருந்தேன். ஒருவேளை கொடுக்காம என்கிட்ட எஸ் ஆயிட்டாங்க. நான் பொண்டாட்டி விளக்க மாட்டேன் அடிப்பாங்க. நகை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 100 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். அம்போட்டு இருக்கு. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாழத்துல 7 நாள் சொல்றா நோ கஜா புஜா என்று சொல்லி சொல்லுக்குள்ள வச்ச பார்த்து போவாங்க. மணப்பாறையில ஒரு குப்பையை வச்சிருந்தேன். அட அத்தனை போச்சு ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சொல்லி கேட்காம 20 வருஷமா குடிச்சு உடலும் தாண்டா வந்தது. இந்த சரக்கு உலகம் வெறு வயிற்றுல குடிச்சுக்கிட்டு வேலைக்கு போயினவங்களுக்கு பார்வை இப்போ மாடு வச்சிருந்தேன். குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. நமக்காக பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக இருப்புறம் கொடுத்து இந்த ஜாமி தாண்டா நம்ம குலஜாமின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். எங்க பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளி சரியும் யாரும் மதிக்கிறேன்.
குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா அரசாங்க விக்கத்தான் நம்மளா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம குடும்பம் நல்லா இருக்கா. இந்த கூட்டத்துல இந்த பாட்டை கேட்ட ஒரு சில ஆளு பரவாயில்லப்பா கருத்துள்ள பாட்டு பாருங்க எம்கேஆர் மனசுக்குள்ள நினைப்பு லேசுவாஜா கட்டிங் போட்ட வந்தாலும் இந்த மசுறு பாட்டை கேட்டாங்களா வந்த வேலை மசுரை பார்க்க வேண்டியது வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இந்த பாட்டை கேட்டு சக்கி மங்கலத்துல 4 பேராவது திருந்துவாக பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு இந்த பாட்டை படிக்கிறேன். குடியாள் இந்த நிலையாச்சு கருத்துள்ள பாட்டு பாடுறேன் யாரு கேட்க போறாங்க உண்மைதான் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நல்ல அதிகாரிகளே எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க காவல்துறையில. எனக்கு நிறைய நண்பர்கள்னா காவல்துறை அதிகாரிகள். ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம வண்டியை கொஞ்சம் பாத்துக்கங்கய்யா. டிரைவர் ஏறுங்க கருது வண்டி ஓட்டினேன் இந்த டெம்பிள் செட்டி இருக்காரு பாண்டி வலிட்டேன் 3 சுத்து சுத்தியேன் என்னன்னு நாத்தாக்கால அறுத்துட்டு போக முடியாது அள்ளி வாங்க வரேன் பூரா டிரைவர் அன்னைக்கு லோலர் டிரைவர் ஒருத்தர் வந்துட்டேன் 20 கிலோமீட்டர் முன்னாடி போய் திருப்பி ரிவர்ஸ் சுற்றி 20 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டேன். என்னன்னா அவன் பழக்காதானே. ஆனால் ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நம்ம காக்கக்கூடிய கருப்புனுக்கு சமம் யா ஓட்டுநர்கள் அத்தனை பேர். இந்த கத்துறேன்னா அவன் எத்தனை 108 ஓட்டிருக்காங்க. எதுக்கு இருக்கிறத சவுண்ட குறைச்சு வாலிம் வாங்கி போறோம். என்ன விஜய் விஜய் நல்ல பண்ணு அந்த இதை ஏத்து லிங்காவ இல்லையா என்ன இடத்துல புனராளம் கூடி மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு வட்டம் சக்கிமங்கலம் கிராமத்திலே மதுரை மாவட்டம் மதுரை எனக்கு மட்டும் சக்கிமங்கலம் கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் முந்தி விதந்தி விநாயகனே எப்ப முருகன் ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் ஏனை வைத்தோனே திருச்சாட்சி மகனே விநாயகனே அவனுக்கு வெள்ள குதிரை ஏறி ஒத்த குதிரை ஐயனாரே இந்த ஜாமிக்காக நாடகம் நடத்தக்கூடிய உபயதாரர்கள் இந்த சக்தி மக்களும் மண்ணில் பிறந்திட்ட மக்கள் ஒன்று உட்கார்ந்து ஒரு கூட்டம் போட்டு இந்த நாடகத்தை நீங்க நடத்தீங்க என்று சொல்லி நாடக உபயதாரர்கள் தொழிலதிபர் திரு பி.எஸ். பன்னீர்செல்வம் திரு பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிரார்த்தனை நாடகமாக சக்கிமங்கல கிராமத்தோட அன்போடு ஆசையோடு வெளியூருக்கு வருகின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம். சரி வள்ளிரமன் நாடகம் உங்கள் மத்தியில் நடிபச மன்றம் மங்கள விமான நட்சத்திரம் குமரவேல் அவர்கள் மேடையிலே வேடம் ரத்தனாக நடிக்கிறார். உயிருக்கு இணையாக பாடக்கூடிய பயணிச்சை ஆளுமா டோலுமா இனிமேஞ்சாரோ அடிக்காச்சாரோ எந்த பாட்டு நீங்க எழுதி கொடுத்தாலும் 3 வருஷத்துக்குள்ள பாடம். அந்த அம்மா வந்து நடுத்தரம் பக்தி பாடல் பழைய பாடல் அதுதான் வள்ளிக்கு உகந்தது. என் அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க கத்துக்கொண்டார். பாட்டு கேட்டு வந்து பாட்டு கேட்டு வாழ்ந்து மதுரையிலே காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய நமது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உள்ள பரவப்பட்டி மணிமேல் அஜித் குமார் அவர்கள் நடிக்க காத்துக்கொண்டார். பண்பாட்டு இசை அமுது என் அன்பு தம்பி சென்ற ஊர்கள் எல்லாம் அடுத்த வருஷம் வரணும் ஏன் கேட்கிறார். வருஷம் வருஷம் பாட்டை கேட்கணும்னு ஒரு ஆதங்கம் தீ எப்படி அவன் ஊற்றி விட்டியா அடுத்த வட்டி பண்ணிக்கலாம். என் அன்பு தம்பி வாய்ஸ் நேற்று மாங்கோட்டை
ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுதை அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமையில் உள்ள வக்கனா குண்டு மண்ணில் வைத்த தம்பி கருமசாமி அவர்கள் ஆறுமணிய அம்மா 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 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோளிலையும் நாவுரங்க சேலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி இன்னைக்குமே தாய்தானே சாமி ஆத்தானி இல்லை நான் ஆதரிக்க யாரிருக்கா புதுச்சேல வாங்கி வந்தே உன்னை புதச்ச இடம் பார்ப்பதற்கா நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறந்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கனகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சிலையிலேயே கண்ணீரையும் துடைச்ச கண்டாங்கி சிலையிலேயே கண்ணீரையும் துடைச்ச பொண்ணு போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா ஒரு வாட்டுக்கே மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துமா ஓடையடி குமரன் எத்தனை நாடகம் நீங்க பார்த்திருக்கலாம். அந்த நாடகத்திலே மிருகத்தினுடைய ஓசை இனிமையாக கேட்கிறது சொல் சுத்தமாக இருக்கிறது என்றால் அவருடைய குருநாதர் கண்டிப்பாக நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின பெருமை யாருக்கு சேரும்? மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் சித்தப்பா மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணில் வைத்த டிவி ஜெயம் டிவி ஜெயம் மாணவர் தான் என் தம்பி. அவங்க அம்மா அப்பா நிறைய சொன்னாங்க, நீ பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவில் இருந்து கலைகளை தேர்ச்சி பெற்று விருதா வாங்கிட்டு வர வீட்டுல இடம் இல்லடா, அதனாலதான் உனக்கு பேர் வச்சாங்க. தோப்பு மருது அவர்கள் மிருகத்தை சீப்பார்கள்.
12 நாளைக்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி அவனுடைய திறமைக்கு எல்லையே கிடையாது. அன்பு தம்பி மணப்பாறை வட்டத்துக்கே பேர் சேர்த்துக்கிறேன். 2 தாரம் கட்டி என்ன வேற சேர்த்து அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆளுண்டை செய்வார். பலவாத்திய மன்னனை தொடர்ந்து பெருங்கொண்ட ஒரு எம்எல்ஏ ஊருக்குள்ள சொல்லி என் அன்பு மச்சான் எங்களை அகரம் ஆறுமுகம் அவர்கள் சிந்தால் நான் சொல்லவே இல்லை ஐயா மன உருத்தம் வாய்ஸ் போடுங்க. ஹலோ இப்ப நான் பாடுறேன். சரி கரெக்டா போடுறேன். சரி போடலாம் அடிக்காதீங்க. ஈரமான ரோஜாவே என்ன பாருங்க. சரி மாமா சரி மாமா. ஏற்றமுன்னா ஏற்றம் இதிலே இருக்குது முன்னேற்றம் மம்பட்டிய தோல்ல வச்சு அவன் வெட்டிக்காரன் சொல்றான். நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால போயிரு கொலகளை பக்கத்துல காவல்துறை இருக்கு. எப்ப சாமி அமைக்க போறேன்.